نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن جابر رضي الله تعالى عنه قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول في غزوة غزوناها إن تكثروا من النعال فإن الرجل لا يزال راكعا منطعلا أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول الله الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் காலணி என்று சொல்லக்கூடிய இந்த செருப்பு அணியக்கூடிய முறைகளை பற்றி தான் பேச இருக்கின்றோம். செருப்பு ஆடைகள் எல்லாம் எப்படி அணிய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கக்கூடிய பாடங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் ஒரு போர் பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலணியை அணிந்து கொள்ளுங்கள், ஏனெனில் ஒரு மனிதர் காலணி அணிந்திருக்கும் வரை அவர் வாகனத்திலேயே இருக்கிறார் என்று கூறினார்கள். அதாவது செருப்பு போட்டிருக்கக்கூடியது ஒரு வாகனத்தில் செல்வதற்கு சமமான ஒன்று என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஏன்னா வாகனத்தில் நாம் செல்லக்கூடிய சமயங்களில் எப்படி நமக்கு நடைபாதையில் உள்ள தீங்குகள் தரும் பொருட்கள் நம்மை தொல்லை செய்ய முடியாதோ, அதே போன்று அதனுடைய உஷ்ணங்கள், வெப்பங்கள் மற்றும் எச்சங்கள் இதெல்லாம் நாம் மிதிக்காமல் எப்படி செல்ல முடியுமோ வாகனத்தில் சென்றால், அதுபோன்று ஒரு மனிதன் செருப்பு அணிவதின் காரணமாக இதில் இருந்தெல்லாம் இவன் தவிர்க்கப்படுகின்றான். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, செருப்பு அணிந்து கொள்ளுங்கள், காலணி அணிந்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அணியக்கூடிய முறைகளையும் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். உங்களில் ஒருவர் காலணி அணியும் போது முதலில் வலது காலில் அணியட்டும், அதை கலட்டும் போது முதலில் இடது காலில் இருந்து கலட்டட்டும். ஒன்று இரு காலணிகளையும் ஒரு சேர அவர் அணிந்து கொள்ளட்டும், அல்லது இரண்டையும் ஒரு சேர கலட்டி விடட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க அணியக்கூடிய சமயங்களில், செருப்பு அணியக்கூடிய சமயங்களில் வலது காலால் அணிய வேண்டும், கலட்டக்கூடிய சமயங்களில் இடது காலால் கலட்ட வேண்டும் என்பது மட்டுமல்ல, நீங்க இரண்டு காலுக்கும் செருப்பு அணிந்ததாக செல்லுங்க, அல்லது இரண்டு காலையும் செருப்பு இல்லாம நீங்க போங்க. ஒரு காலில் செருப்பு போட்டு ஒரு காலில் செருப்பு இல்லாமல் ஒற்றை கால் செருப்புடன் நீங்கள் நடக்காதீர்கள் என்பதைத்தான் இறுதியாக ரசூலுல்லாஹி அதை தடை விதிக்கிறாங்க. இல்லைங்க, இந்த ஒரு செருப்பு அந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், கையில பிடிச்சுக்கிட்டே ஒரு செருப்பால இவங்க போட்டுக்கிட்டே நடப்பாங்க. அது நடக்கக்கூடாது. அந்தரிச்சா ரெண்டு செருப்பையும் கழட்டிக்கங்க, ரெண்டையும் எடுத்து கையில பிடிச்சி எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது நீங்க போடுங்க. ஏன் இது நீங்க ஒத்தக்கால் செருப்புடன் நீங்க நடக்க வேண்டும், அப்படி நடக்காதீர்கள் என்பதைத்தான் அந்த இடத்தில் நமக்கு தடை செய்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த துணிகளில் உடுத்தக்கூடிய துணிகளில் பற்றி சொல்லும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் தமது இடது காலால் இடது கையால் உணவு உண்பது அல்லது ஒரே ஒரு காலணியில் நடப்பது, ஒரே ஒரு துணியில் உடலில் சுற்றி கொண்டு
அதன் ஒரு மூளையை ஒரு தோளில் போட்டுக்கொண்டு மற்றொரு தோலை திறந்த நிலையில் விட்டு விடுவது, ஒரே துணியால் தம் முதுகையும் முழங்கால்களையும் போர்த்தி கொண்டு மர்ம உறுப்பு வெளியே தெரியுமாறு குத்துக்காலில் அமர்வது ஆகியவற்றிற்கு தடை விதித்தார்கள். இடது கையால் உண்பதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்தாங்க. ஒரு கால் செருப்புடன் நடைவதற்கும் தடை விதித்தார்கள். அதே போல ஒரு மனிதன் என்ன செய்யறாரு, கீழே எல்லாம் கட்டி ஒரு துணி, அதாவது இந்த 8 முழ வேஷ்டி போல இருக்குன்னு வச்சுங்களேன், இதை என்ன செய்யறாரு, இந்த ஒரே ஒரு துணி தான், இதை கீழே இருந்து மேல வரையும் சுத்தி இந்த ஒரு பக்கம் தோல்ல இந்த பெண்கள் முந்தானி தூக்கி போறாங்க போட்டுக்கிறாங்க. வலது பக்கமா இடது பக்கமா இதை ஒரு பக்கம் இப்படி தோல்ல தூக்கி போட்டு ஒரு பக்கம் இதை திறந்து வைக்கிறாங்க. இப்படி திறந்து வைத்திருந்து இது போல நீங்க அணிஞ்சு போறதுக்கு ரசூலுல்லாஹி தடை விதிச்சாங்க. இது போல நீங்க ஆண்கள் என்ன செய்யாதீங்க, நீங்க இதோட சுத்திட்டு போகாதீங்க. அதே போல ஒன்னு என்ன செய்யறாங்க, ஒரு துணியை அடிக்கிறாங்க. இவங்க தம்முடைய கீழ்பக்கத்தையும் முன்னாடி என்ன செஞ்சாங்க, மறைச்சிருந்து பின்னாடி முதுகு மாத்திரம் மறைச்சு கட்டிக்கிறாங்க. இந்த கருத்துல தூக்கி இது போல கட்டிக்கிட்டு பின்னாடி இருந்து இப்படி முன்னாடி வச்சு மறைச்சிக்கிறது. முன்னுள்ள மர்மசாரத்தை முன்பக்கம் மாத்திரம் மர்மசாரத்தை மறைச்சிக்கிறது இது போல. ஏன்னா இது போல ஆடைகள் எல்லாம் உடுத்தக்கூடியது அந்த காலத்துல இவங்கள்ட்ட இருந்துச்சு. அரபியர்கள்ட்ட இது போல ஆடைகள் அணியக்கூடிய முறைகள் என்பது இருந்துச்சு. இஸ்திமாதுல் சம்மாஉ என்று சொல்வார்கள். இந்த ஆடைகளை அணிவதற்கு தான் ரசூலுல்லாஹி அந்த காலத்துல அப்ப தடை விதித்தாங்க. அப்படின்னா என்ன, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சமயத்துல இந்த அரக்கால் டவுசர் போட்டு வெளியே வர்றாங்க. ஒரு காலத்துல பார்த்தாலே சொல்லுவாங்க, ஒரு நடிகரை இப்படி சொல்லும் பொழுது அரக்கால் டவுசர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த டவுசர்களை உடுத்து கொண்டு பட்டாப்பட்டி டவுசர் வந்து அதுக்கு மேல கையெழுத்தி கட்டிட்டு அவங்க மாட்டுக்கு வருவாங்க. இதுக்காக வேண்டி சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அதே இதை டவுசர் போட்டு முழங்கால முட்டையெல்லாம் வெளியே தெரியுது, இதை நைட்டு அப்படின்னு ஆண்கள் வெளியே தெரிந்து அலைந்து கொண்டு இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இப்படி அலைவது என்பது கூடாது. ஏன்னா மொட்டியை மறைப்பது பரவலாக இருக்குது. இந்த இடங்கள் ரசூலுல்லாஹி குறிப்பிடக்கூடியது உங்களுடைய அவுரத்துகள், உங்களுடைய மறைவிடங்கள், மர்ம உறுப்புகள் வெளியே தெரியுமாறு. நீங்கள் குத்த வச்சு உட்கார்னா மர்ம உறுப்புகள் வெளியே தெரியும். இந்த சூழ்நிலைகள் நீங்க எப்படி அணிந்து கொண்டு அணியக்கூடிய ஆடைகளுக்கு ரசூலுல்லாஹி தடை விதிச்சாங்க. அதே சூழ்நிலை தான் இந்த இன்னைக்கு வைக்கக்கூடிய ஷார்ட்ஸ் சொல்லக்கூடியது. இது போல இந்த டவுசர்களை அணிஞ்சிட்டு உட்காரக்கூடிய சமயங்களில் எல்லாம் வெளியே தெரியும் அளவிற்குத்தான் இருக்கக்கூடிய அளவிற்குத்தான் அது இருக்குது. அதனால இந்த ஆடைகள் அணிவது வெளியாடைகளாக உள்ளாடைகளாக அணிந்திருந்த பிரச்சனையே இல்லை. ஒரு மனிதன் அன்றாயிட போட்டு மேல கைது கட்டிட்டு வரும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எதையும் இல்லாம இதுதான் வெளியாடைகளாகவே இவர்கள் அணிந்து கொண்டு வருகின்றார்களே, இந்து பேசனாக இப்படி வருவதற்குத்தான் ரசூலுல்லாஹி தடை விதித்திருக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலியமாக நாம் விளங்க முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம் ஆக்கி அருள்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வநஸ்தக்பிருக வநதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.